டான் டி அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்ற தடை விதித்து பிறப்பித்த உத்தரவை நீட்டித்தும் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். ரஃபீக் ராஜா, இது தொடர்பாக நீதிபதிகள் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? மேலதிக விவரங்கள் என்ன? நிச்சயமாக நெல்லை மாவட்டத்தில் உள்ளது இந்த மாஞ்சோலை என்ற மலை கிராமம். இந்த மலைப்பகுதி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக ஒன்றிய அரசும் மாநில அரசும் அறிவித்துள்ளது. குறிப்பாக இந்த மலை கிராமங்களில் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக தனியார் தேயிலை தோட்டம் செயல்பட்டு வந்தது. இந்த தேயிலை தோட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் 3 தலைமுறைக்கு மேலாக அங்கே வசித்து தொழில் செய்து வந்தனர். இந்நிலையில் இந்த தேயிலை தோட்ட நிர்வாகத்தினுடைய அதாவது அந்த அரசினுடைய அனுமதி கால அவகாசம் முடிய உள்ளதால் அங்கு பணியாற்றக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றும் நடவடிக்கையில் அந்த தனியார் நிறுவனம் ஈடுபட்டு வருகின்றது. குறிப்பாக இவ்வாறு வெளியேற்றப்படக்கூடிய அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு அமைக்கக்கூடிய வகையில்தான் பல்வேறு வழக்குகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அந்த தேயிலை தோட்ட தொழிலாளிகளான அமுதா, ரோஸ்மேரி உள்ளிட்ட பலர் மனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக இவருடைய கோரிக்கை என்பது தேயிலை தோட்டத்தில் அதாவது மாஞ்சோலையிலிருந்து வெளியேற்றினால் தங்களுக்கு மறுவாழ்வு அமைக்க வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாமல் இந்த தேயிலை தோட்டத்தை தமிழக அரசினுடைய டான் டி நிர்வாகம் எடுத்து நடத்தி அங்கு தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்ற பல்வேறு மனுக்கள் தான் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை ஏற்கனவே விசாரணை செய்த மதுரை உயர்நீதிமன்றம் தொழிலாளர்களை வெளியேற்ற தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போதுதான் தற்போது நீதிபதிகள் தமிழக அரசிற்கு பல்வேறு வழிகாட்டுதலை அதாவது இந்த நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டிய கேள்விகளை எழுப்பியுள்ளனர். குறிப்பாக தமிழக அரசின் கீழ் இயங்கக்கூடிய டான் டி ஏன் இந்த தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்தக்கூடாது, அதில் என்ன பிரச்சனை உள்ளது, அவ்வாறு பிரச்சனைகள் எதுவும் இருந்தால் அதை நீதிமன்றத்தில் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்போது ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் இந்த தேயிலை தோட்டத்தை அதாவது தனியாருடைய தேயிலை நிர்வாகத்தை எடுத்து நடத்துவதற்கு தனியார் தேயிலையுடைய நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு டான் டி தரப்பு ஆகியோர் இணைந்து ஒரு கூட்டம் விரைவாக ஒரு கூட்டம் அமைத்து அந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட உள்ளது என்பது குறித்த அறிக்கையும் தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் அங்கு தற்போது வசிக்கக்கூடிய அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றும் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது. குறிப்பாக அங்கு கடைசி தொழிலாளி இருக்கும் வரை அங்கு அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்து இந்த பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை நிறைவேற்றுவது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்து வழக்கு விசாரணை வருகின்ற செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்துள்ளனர்.